மைக்ரோ கிரீன்ஸ் என்ன அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, ஹெல்த்துக்கு நிஜமாலே பெனிஃபிட்ஸ் கொடுக்குதாங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விதைங்களை முளைக்க வைக்கிறது. பொது ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காய் இருக்குது, அந்த காயை காயாக சாப்பிட்றத விட அதை வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸாக சாப்பிடும்போது அந்த காயில் இருக்க மாதிரி 5 மடங்கு சத்துக்கள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அதில் ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி. ஜல்லடையில் இந்த ரவை ஜலிக்கிற ஜல்லடை, இந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடை, அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டை வச்சுட்டு அந்த தட்டில் லைட்டாக விதை போட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அது வளர்ந்துடும். இந்த வீட் கிராஸ்னோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எனாமஸ்மா. ஒரு பிளட் கேன்சருக்கு கூட பார்த்தீங்கன்னா வீட் கிராஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது சாப்பிட்டா கேன்சர் நல்லா ஆகிடும் அப்படி கிடையாதுமா. ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரேஷ்மி. நமக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் டாக்டர் தீபா அருளானந்த் மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பரபரப்பான சிச்சுவேஷன் காலகட்டத்தில் வந்து ஆன்லைனில் எங்கே பார்த்தாலுமே வந்து மைக்ரோ கிரீன்ஸ்ன்ட்டு பேசப்படுது. மைக்ரோ கிரீன்ஸ் என்ன அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, ஹெல்த்துக்கு நிஜமாலே பெனிஃபிட்ஸ் கொடுக்குதா மேம்? கண்டிப்பாக. அது வந்து பாருங்க, இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது சமீப சில வருடங்களாக தான் இருக்கு. ஆனால் 2012 அதுக்கு வந்து ரிசர்ச்சே கண்டக்ட் பண்ணாங்கம்மா. ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி ஏறக்குறைய 25 வகையான காய்கறிகளை இது மைக்ரோ கிரீன்ஸாக கொண்டு வர முடியும் அப்படின்றது சொன்னாங்க தான். ஆனால் நம்ம ரொம்ப லேட்டாக இப்போ தான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கிராமங்களில் முளைப்பாரி அப்படின்னு வைப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாரியம்மனுக்கு திருவிழாலாம் திருவிழாலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இந்த பானைகள்ல முளைப்பாரி அப்படின்னு வைப்பாங்க. முளைக்கட்டிய பயிர்கள் முளைக்கட்டி அது செடி ஆகணும், அதுதான் முளைப்பாரி அப்படின்றது. அந்த செடி ஏறக்குறைய எவ்வளோ பெரிய முளைப்பாரி வந்திருக்கோ அவ்வளோ அம்மனோட அனுகிரகம் இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது. ஆக்சுவலி இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, விதைங்களை முளைக்க வைக்கிறது. இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து இப்போ உங்க அம்மா எல்லாம் செஞ்சிருப்பாங்க, பச்சை பயிரை முளை கட்டுறது, கருப்பு கொண்டைக்கடலையை முளை கட்டுறது, வேர்க்கடலையை முளை கட்டுறது, வெந்தயம் முளை கட்டுறது, கொள்ளு முளை கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காராமணி முளை கட்டுறது, இதெல்லாம் நல்லா முளை வரும், நல்ல பெரிய பெரிய முளைகள் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஜெர்மினேட் பண்றது, சீட்ஸை ஜெர்மினேட் பண்றது. ஆனா ஜெர்மினேட் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்றோம், மூக்கடல இவ்வளவு முளை வருது அப்படின்னா நம்ம எடுத்து குழம்பு வச்சுடுறோம், சுண்டல் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஆனா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது என்னன்னா அதை இன்னும் மேலும் வளர விட்டுறது, அது இன்னும் வளரணும். ஆமா, ஏறக்குறைய 2 to 3 inches வளர்ந்துடணும். வளர்ந்த பின்னாடி அதை கட் பண்ணிட்டு அதை வந்து சமைக்கிறது. அதை சமைக்க முடியாதுமா, ஏன்னா கொஞ்சம் தானே நம்ம போட முடியும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சமைக்கிறது சென்ஸ் நம்ம கீரை குழம்பு வைக்கிறோம்னா அதுல போட்டுடுறது, நம்ம சாலட் செய்யறோம்னா அந்த சாலட்டுக்கு மேல ட்ரெஸ்ஸிங்ஸ் மாதிரி போடுறது, சூப்ல போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆக்சுவலி இதுல உண்மையாவே சத்துக்கள் இருக்கா அப்படின்னா, பொது ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காய் இருக்கு, அந்த காயை காயா சாப்பிட்றத விட அதை வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸா சாப்பிடும்போது அந்த காயில இருக்க மாதிரி 5 மடங்கு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ப்ராக்கோலி, நிறைய பேர் ப்ராக்கோலி யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. ப்ராக்கோலி, கேபேஜ், இது எதுவாக இருந்தாலும் ப்ராக்கோலியே சமைச்சு சாப்பிட்றத விட ப்ராக்கோலியே இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் அந்த விதையை வச்சு மைக்ரோ கிரீன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ப்ராக்கோலியில எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி 5 மடங்கு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது FDA வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி USDA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா, USDAவும் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஆமா இதுல சத்து வர்றது உண்மைதான் அப்படின்னு. இப்ப நிறைய வந்து பாருங்க, இந்த மாதிரி சத்து வர்றது உண்மை அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல ஒரு சத்து இருக்குன்னா உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் மைக்ரோ கிரீன்ஸ் வியாபாரம் பண்றாங்க. என்ன ஒண்ணுனாமா, அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். ஒரு டிராபேக் உண்டு. என்ன அப்படின்னா, இப்ப 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி நம்ம கல்டிவேட் பண்ணதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி சாப்பிட்றத விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அதுல ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி. அதுக்காக 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி அறுவடை பண்ணது சாப்பிடக்கூடாது அப்படி அர்த்தம். அது சாப்பிடும்போது இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குதுங்களா, இதை சாப்பிடும்போது எனி இதெல்லாம் ஆகுதுங்களா? இல்லம்மா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர்ல சில நியூட்ரிஷன்ஸ் குறையிறது உண்டு. ஓகே, புரியுதுங்களா? அதனால தானே நம்ம சொல்லுவாங்க ரொம்ப வந்து கொதிக்க கூடாது. இப்ப உங்க பாட்டி எல்லாம் வந்து வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஏதாவது நீ செய்யும்போது ஓவரா தீ வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, சிம்ல வச்சு வெய் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான டெம்பரேச்சர் சம் நியூட்ரியன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது, நாட் என்டையர்லி.
சம் பர்சன்டேஜ் குறையும். அப்ப நம்ம எது ஒன்று ஃப்ரெஷ்ஷா எடுக்கும் போது அதுல பி காம்ப்ளெக்ஸ் பிளண்டியா இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் 4 நாள் 5 நாள் விடுறோம் அப்படின் போது அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து லைட்டா குறையும். என்டையர்லி கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம வந்து இங்கேயே வந்து விவசாயம் பண்ணி இப்படியே சாப்பிடணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பியாண்ட் தட் இது நீங்க ரொம்ப ஆரோக்கியத்தை கவனம் பண்றீங்க, அதாவது ஆரோக்கியத்தை கான்ஷியஸா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இதே மைக்ரோ கிரீன்ஸை நம்மளே வீட்டுல செஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து பாருங்கம்மா, ஒரு மண் சட்டி போதும், ஒரு மண் தட்டு போதும். அதுக்கும் மேல வந்து பாருங்க ஒரு சின்ன பிளேட்ல தண்ணி ஊத்தி அதுக்கு மேல ஜல்லடை இருக்கு பாத்தீங்களா, ஜல்லடையில இந்த ரவை ஜலிக்கிற ஜல்லடை, இந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடை, அந்த தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தட்டை வச்சுட்டு அந்த தட்டுல லைட்டா விதை போட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டா அது வளர்ந்துடுது. அதனால இவ்வளவு பெருசான உடனே கட் பண்ணிக்கலாம். அது திரும்பியுமே கட் பண்ண அப்புறமா அதுல இருந்து திரும்பியும் க்ரோ ஆகுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ண முடியும். ஆனா சிலது வந்து க்ரோ ஆகுது, சில விஷயங்கள் நம்ம என்ன போடுறோமோ அதை பொறுத்து க்ரோ ஆகுறது இல்ல. சிலது க்ரோ ஆகுது. நம்ம வந்து இதுல பாருங்க ரேடிஷ் யூஸ் பண்ணலாம், சன்ஃபிளவர் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, வெந்தயத்தை போட்டு வெந்தய கீரை, கொலு வந்தா நவராத்திரி வந்தா வெந்தய கீரை, கடுகு கீரை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனா இது அதுக்கும் மேல வந்து பாருங்க சன்ஃபிளவர் சீட்ஸ், கேபேஜ், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி 2012 25 வகை சொல்லிட்டாங்க. இப்ப ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. கோதுமையிலயும் பண்ணுவாங்க. அது கோதுமை புல்மா, அது வீட் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமையை ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாட் இருந்தா கூட வளர்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீட் கிராஸ்னோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எனாமஸ்மா. ஒரு பிளட் கேன்சருக்கு கூட பாத்தீங்கன்னா வீட் கிராஸ் வந்து நாங்க சொல்லுவோம் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். புரியுதுங்களா? பிளட் கேன்சருக்கு சொல்றது உண்டு, கேன்சர் மாதிரி நோய்களுக்கு சொல்றது உண்டு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனாலிட்டிஸ்க்கு சொல்றது உண்டு, அதிகப்படியான ரத்த குறைபாடு அனிமிக்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை, அவங்களுக்கு சொல்றது உண்டு. அதே மாதிரி வீட் கிராஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா. அதுல ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ்க்கு சொல்லலாம், உமன்ஸ்க்கு சொல்லலாம். அதே மாதிரி கேன்சர் மாதிரி பெரிய நோய்களுக்கும் அதுல வந்து ஒரு பெனிஃபிட்ஸ். அது சாப்பிட்டா கேன்சர் நல்லா ஆயிடும் அப்படி கிடையாதுமா. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னும் போது நம்ம பல விஷயம் நம்ம செய்யணும் இல்லையா. கேன்சர் செல்ஸோட தாக்கத்தை கம்மி பண்ண உதவும். அதுதான், அது வந்து பாருங்க நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல உணவு முறைகள் கொடுக்கும்போது அங்கே வீட் கிராஸ் ஜூஸ் கொடுக்கலாம். நிறைய காய்கறிகள் கொடுக்கலாம், பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் கொடுக்கலாம். டெய்லி ஒரு கீரை கொடுக்கலாம். சமைச்ச உணவை விட சமைக்காத உணவு அப்படின்றது கொடுக்கலாம். சமைச்ச உணவுல காய்கறிகள் நிறைய கொடுக்கலாம். சமைக்காத உணவுனா பழம், சிறுதானியங்கள், இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா குவிக் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க அப்படின்றது அர்த்தமா. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அற்புதமா வந்து நல்லா மைக்ரோ கிரீன் நியூட்ரிஷன் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நன்றி மேம். நன்றி.